வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கண்டதை பேசிட்டு இருந்தா நிறைய எதிரிகள் உருவாகிறது சகஜம்தான். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு சுத்தி சுத்தி எதிரிகள். திமுக காரங்க மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலையும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவரோட வாய் தான். என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு யோசிக்காம வாய்க்கு வந்ததை வளர்றதுல இவரை மிஞ்ச ஆளே கிடையாது. தமிழ்நாட்டுல பெரியார் இயக்கங்களால் அரசியலுக்கு அறிமுகமானவர் தான் சீமான். திரைப்பட இயக்குனர் அப்படிங்கறதால சீமான் பேசினா மக்கள் அதிகமா கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக பெரியார் இயக்கங்கள் ஆரம்பத்துல அவருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2009ஆம் ஆண்டு பெரியார் இயக்கங்கள் எல்லாம் தமிழ் தேசிய இயக்கங்கள் தங்களுக்கான ஒரு கட்சியா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க விரும்புறாங்க. இந்த வாய்ப்பை சில தீய சக்திகள் பயன்படுத்தி கொண்டு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் என்ற ஒரு தனி இயக்கத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நாம் தமிழர் கட்சியா மாறுது. அதன் பின்னர் தான் பெரியார் கருத்துக்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பயணப்பட்டது. ஒரு காலத்துல சீமான் பெரியார் நம்மளோட வழிகாட்டி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் பெரியார் நம்ம தலைவனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் பேசிட்டு அதே நேரத்துல பெரியாரோட பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் புகழ் வணக்கம் செலுத்தவும் செய்யறாரு. இவர் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவரோட நடவடிக்கைகள் இருக்கும். இந்த நிலையில தான் தற்போது பெரியாரை தமிழ்நாட்டோட மிகப்பெரிய எதிரியா கட்டமைக்க சீமான் முயற்சி பண்றாரு. பாஜக போன்ற இந்துத்துவ சக்திகள் பெரியாரை விமர்சிக்க முடியாத நிலையை உடைக்கும் வகையில பாஜகவுக்கு ஆதரவா உக்ரமா பெரியாரை ரொம்பவே மோசமா இழிவா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சீமான். நாம் தமிழர் கட்சியினரும் சீமான் வழியில அந்த பெரியாரை அசிங்கப்படுத்திட்டு வர்றாங்க. அவரை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே இழிவான பதிவுகளையும் போடுறாங்க. இந்த நிலையில தான் பெரியாருக்கு ஆதரவாகவும் சீமானுக்கு எதிராக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி களமிறங்கியிருக்காரு. இது தொடர்பா திருமுருகன் காந்தி என்ன சொல்றாருன்னா, பெரியார் மண்டல பிழைப்பை நடத்திக்கிட்டு பெரியாரை பத்தி இனியும் சீமானும் அவன் அல்லக்கைகளும் அவதூறு பரப்பிட்டே இருந்தாங்கன்னா அவனுங்க இனிமேல் ரோட்ல நடமாடவே முடியாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கார் திருமுருகன் காந்தி. ஆனா என்னதான் எச்சரிக்கை விடுத்தாலும் சீமான் திருந்து வரா என்ன? திமுக அரசுக்கே பயப்படாத சீமான் திருமுருகன் காந்திக்கா பயப்படுவாரு? கருணாநிதியை பத்தி அவதூறா பேசக்கூடாதுன்னு சொல்லியும் மேடைக்கு மேடை கலைஞர் கருணாநிதியை பத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை பத்தி தப்பு தப்பா பாட்டு இன்னமும் பாடிக்கிட்டு தான் இருக்காரு. சீமானுக்கு யார் மேலும் பயம் கிடையாது, அவருக்கு ரொம்பவே தைரியம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது. சீமான் மாதிரியான ஆட்கள் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியங்கள். யாரை எங்க அட்டாக் பண்ணா நம்ம ஷைன் ஆகும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவையும் திராவிட கொள்கைகளையும் திராவிட மாடல் ஆட்சியையும் திராவிட தலைவர்களையும் விமர்சித்தா நாம ஹைலைட்டா தெரியும் அப்படிங்கிற அந்த கருத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு மறைமுக ஆதரவா தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெரியார் எதிர்ப்பு கொள்கைகளை பரப்பிட்டு வர்றாரு. அவரோட செய்கைகளுக்காக தான் திருமுருகன் காந்தி பொதுப்படையா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இப்படியும் சீமான் இதை கண்டுகொள்ள போறதில்ல. ஆனாலும் தொடர்ந்து பெரியாரை பற்றியும் அவரோட கொள்கைகள் பற்றியும் இழிவா பேசிட்டு வந்தாருன்னா அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கலைஞர் கருணாநிதியை விமர்சித்த போதே சீமான் கடுமையா தண்டிக்கப்பட்டிருக்கணும். அவரை விட்டுருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு தப்புக்கு அவரை தண்டிச்சாதான் மற்ற தப்புகளை செய்ய அவர் யோசிப்பார். இதுக்கிடையில அவங்க கட்சிக்குள்ளவே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு நாளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கொத்து கொத்தா நாம் தமிழர் கட்சி விட்டு விலகிட்டு போறாங்க. அதை பத்தியெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து திமுக எதிர்ப்பையும் திராவிட கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இழிவா பேசுறதையே வேலையை வச்சிட்டு இருக்க சீமானுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த ஒரு பதிலடியை கொடுக்க தான் போறாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம்.